ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வீடியோவில் கோதுமை மாவை வச்சு நல்லா டேஸ்டியாக ஹெல்த்தியான முறையில் நம்ம லட்டு செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஸ்டவ்வை பற்ற வச்சுக்கிட்டு ஸ்டவ் மேலே ஒரு கடாய் வச்சுருக்கேன். கடாய் நல்லா சூடு இருந்ததும் ஸ்டவ்வை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு கோதுமை மாவை சேர்த்துக்க போகிறேன். 1 கப் கோதுமை மாவு நான் எடுத்திருக்கேன். மாவை வந்து சலித்து சேர்த்துக்கோங்க. வெறும் கடாயிலேயே நம்ம மாவை வந்து ஒரு 10லேருந்து 15 நிமிஷத்துக்கு ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வறுத்துக்கணும். கோதுமை மாவை 10 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வறுத்துக்கிட்டேன். இப்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிட்டு இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடுறேன். மாவு சூடு நல்லா ஆறட்டும். கோதுமை மாவு எடுத்த அதே கப்பில் 1/2 கப்புக்கு குறைவாகவும் 1/4 கப்புக்கு கொஞ்சம் அதிகமாகவும் நீங்கள் சர்க்கரையை அளந்து எடுத்துக்கோங்க. இப்போ இந்த சர்க்கரையை மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா நைஸாக பவுடரை அரைச்சி எடுத்துக்க போகிறேன். நான் சர்க்கரையை பொடி பண்ணி எடுத்துக்கிட்டேன். பாருங்கள், நான் வந்து கப்பில் அளந்து வச்சுருக்கேன். நீங்கள் சர்க்கரையை அரைச்சிட்டு அந்த பவுடரை கூட நீங்கள் அளந்து சேர்த்துக்கலாம். 3/4 கப் அளவுக்கு சர்க்கரை பொடி சேர்த்தா போதும். நான் எடுத்திருந்த சர்க்கரையில் பாருங்கள் கொஞ்சம் தான் சர்க்கரை மீதியாக இருக்குது. 3/4 கப்புக்கு வறுத்து வச்சுருக்கிற கோதுமை மாவு நல்லா சூடு ஆறுனதும் இது கூடவே பொடி பண்ணியிருக்கிற சர்க்கரையை சேர்த்துக்கிறேன். எல்லாத்தையும் ஒரே கப்பில் அளந்து எடுத்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். 1/4 கப் அளவுக்கு தேங்காய் துருவலை சேர்த்துக்கிறேன். முதல்ல இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். தேங்காய் வந்து ஆப்ஷனல் தான், நீங்கள் வேணான்னா நீங்கள் தேங்காவை ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஆனால் தேங்காய் சேர்த்து செய்யும்போது டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். பால் எடுத்திருக்கேன். தண்ணியெல்லாம் எதுவுமே சேர்க்காமல் நல்லா திக்காக பாலை காய வச்சு மிதமான சூட்டில் இருக்கிற மாதிரி எடுத்திருக்கேன். இப்போ இந்த பாலை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். சப்பாத்திக்கு எப்படி நம்ம மாவு மிக்ஸ் பண்ணுவோமோ அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணி சேர்க்காமல் பால்லையே ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணணும். மாவு வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ இந்த மாவை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து உருண்டைகளாக செஞ்சு எடுத்து வச்சுக்கிறேன். உருண்டை பண்ணி வச்சுருக்கிற மாவுகளை இப்போ நம்ம சப்பாத்தி போல் தேய்ச்சி எடுத்துக்கலாம். மாவு கொஞ்சம் ஒட்டாமல் இருக்கிறதுக்காக கொஞ்சம் கோதுமையை போட்டு தேய்ச்சிக்கிறேன். ரொம்ப மெல்லிசாக தேய்க்க வேணாம், கொஞ்சம் மொத்தமாகவே நம்ம தேய்ச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் மொத்தமாகவே தேய்ச்சி எடுத்துக்கலாம். ஸ்டவ்வை பற்ற வச்சுக்கிட்டு ஸ்டவ் மேலே ஒரு தோசைக்கல் வச்சுருக்கேன். கல் நல்லா சூடு இருந்ததும் நம்ம தேய்ச்சி வச்சுருக்கிற மாவை எடுத்து போட்டு இதில் சுட்டு எடுத்துடலாம். எண்ணெய் நெய் எதுவுமே போட வேணாம், வெறுமனே நம்ம சுட்டு எடுத்தால் போதும். 2 பக்கமும் திருப்பி போட்டு நல்லா குக் பண்ணிக்கலாம். 2 பக்கமும் நல்லா வெந்ததுக்கப்புறமா இதை எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சுக்கிறேன். இதே மாதிரி மீதி இருக்கிற எல்லாத்தையும் நம்ம செஞ்சு எடுத்துக்கலாம். நல்லா சூடு ஆறுனதுக்கப்புறமா கையில் வந்து இந்த மாதிரி சின்ன சின்னதாக பிச்சு போட்டுக்கலாம். சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா நைஸாக பவுடராக வர மாதிரி நான் அரைச்சி எடுத்துக்க போகிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்தையும் நான் வந்து மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா நைஸாக ரவை இருக்கும் பார்த்தீங்களா, ரொம்ப பொடியான ரவை, அந்த அளவுக்கு நான் வந்து நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஸ்டவ்வை பற்ற வச்சுக்கிட்டு ஸ்டவ் மேலே ஒரு குட்டி பேன் வச்சுட்டு இந்த பேனில் 4 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்க போகிறேன். நெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா முந்திரி கொஞ்சம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். இது கூடவே நீங்கள் உலர் திராட்சை வேணும்னா கூட சேர்த்துக்கலாம். நான் வந்து இப்போ வெறும் முந்திரி மட்டும் சேர்த்து செய்ய போகிறேன். உங்களுக்கு எந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் வேணுமோ நீங்கள் அதை சேர்த்துக்கலாம். பிஸ்தா, பாதாம், முந்திரி, திராட்சை எல்லாமே சேர்த்துக்கலாம். முந்திரி ஓரளவுக்கு நல்லா வறுப்பட்டதுக்கப்புறமா நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன். வறுத்து வச்சுருக்கிற முந்திரி நெய் வந்து சேர்த்துக்க போகிறேன். இப்போது முதல்ல இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் 4 ஸ்பூன் நெய்யும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டேன். ஆனால் உருண்டை பிடிக்க முடியாது பாருங்கள், உதிரியாகவே இருக்குது. நீங்கள் நெய்யிலே உருண்டை பிடிக்கணும்னு நினச்சிங்கன்னா எக்ஸ்ட்ரா நெய் நீங்கள் சேர்த்து உருண்டை பிடிச்சிக்கோங்க. ஆனால் நான் வந்து இப்போது 4 ஸ்பூன் நெய் போதுன்றதுனால பால் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நான் மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். நிறைய பேர் எவ்வளோ நெய் சேர்த்தாலும் சாப்பிடுவாங்க. ஒரு சிலர் வந்து கொஞ்சம் நெய் சேர்த்தாலும் அவங்களுக்கு திகட்டுற மாதிரி இருக்கும். அதனால நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பால் சேர்த்து நான் உருண்டை பிடிச்சிக்க போகிறேன். இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டைகளாக செஞ்சு நம்ம ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஒரே 1 கப் கோதுமை மாவு வச்சு நம்ம 10 லட்டு வந்து செஞ்சுருக்கோம். நான் வந்து கொஞ்சம் பெருசாக செஞ்சுருக்கிறதுனால 10 லட்டு வந்துச்சு. நீங்கள் கொஞ்சம் மீடியம் சைஸில் செஞ்சீங்கன்னா கொஞ்சம் அதிகமாகவே வரும்.
நல்லா சூப்பராக ஹெல்த்தியாக கோதுமை மாவையும் கூட நெய் பால் சேர்த்து நல்லா டேஸ்டியாக செஞ்சுருக்கும். கண்டிப்பாக இந்த லட்டு எல்லாருக்கும் ரொம்பவே பிடிக்கும். லட்டு நல்லா சாஃப்டாக இருக்கணும்னா என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, கடைசியாக நம்ம பால் சேர்த்து மிக்ஸ் பண்ணோம் பார்த்தீங்களா, அப்போ கொஞ்சம் அதிகமாக பால் சேர்த்து மிக்ஸ் பண்ணுங்கள். அப்போ தான் லட்டு 2 நாள் ஆனாலும் நல்லா சாஃப்டாக சூப்பராக இருக்கும். எந்த அளவுக்கு நிறைய பால் சேர்த்து மிக்ஸ் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக சூப்பராக வரும். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக சூப்பராக வந்திருக்கு. பால் நான் நிறைய சேர்த்து மிக்ஸ் பண்ணதுனால தான் ரொம்ப சாஃப்டாக வந்திருக்கு. இந்த மாதிரி அப்பப்போ உங்கள் வீட்டில் இருக்கிற குட்டீஸாக இருக்கட்டும் இல்லை பெரியவங்களாக இருக்கட்டும் எல்லாருக்கும் ஹெல்த்தியாக இந்த மாதிரி லட்டு செஞ்சு கொடுத்து பாருங்கள். ரொம்பவே லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. நீங்களும் இது போல் உங்களுடைய வீட்டில் லட்டு செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போல் நிறைய ரெசிபீஸ் பார்க்க தமிழ் ஃபுட் மசாலா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.